நான் சமீபத்தில் எழுதிய நான் கண்ட கௌபாய் தேசம் அமெரிக்கா என்ற நூலை திரைப்பட இயக்குனர் அகத்தியன் அவர்கள் சென்னையில் வெளியிட்டார். எனது ஆசான்களில் ஒருவராக கருதும் செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியின் தாளாளர் மற்றும் முன்னாள் IAS அதிகாரியுமான திருமிகு எல் பழமலை அவர்கள் எனது நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். புத்தகம் பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. மதிப்பு அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஏதோ எழுதியிருக்கேன், அனுப்புரை எழுதி படிச்சுட்டேன். எனக்கு என்னென்ன அவர்கிட்ட வைக்கிறது என்னென்னா, தினந்தோறும் அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் இந்த கட்டுரையை படிச்சுக்கலாம். அதனால் அவர் போய் பார்க்குறாரு, பார்த்த பிறகு கட்டுரை எழுதுறாரு. அது அவர் திரு அகத்தியன் சொல்ல பிறகு முன்னாடியே அவர் இந்த என்னெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் அவர் படித்து வச்சிருக்கிறாரு, கூகுளில் தேடி வச்சிருக்கிறாரு. அதோடு சேர்ந்து பார்த்ததையும் அவர் இந்த புகைப்பட எழுதியிருக்கிறாரு. சுமிக்கு சொல்கிற கூட சொன்னாங்க, அந்த ரேஞ்ச், அந்த மாடுகள் வளர்க்கின்ற அந்த கௌவை பற்றி சொன்னாங்க. அவர் உடனே கம்பேர் பண்ணுவார், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது. புத்தகம் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. மதிப்பு அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஏதோ எழுதியிருக்கேன், அனுப்புரை எழுதி படிச்சுட்டேன். செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியின் நூலகர் டாக்டர் சுமுகி பத்மநாபன் அவர்கள் இந்த நூலின் 2ஆம் பகுதியை விரைவில் வெளியிடுமாறு வேண்டுகோள் வைத்தார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கிணங்க நம் நூலாசிரியர் திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் 63 நாட்கள் வட அமெரிக்கா பயணத்தில் அவர் பார்த்தது, ரசித்த ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், தேசிய பூங்காக்கள், அமெரிக்கா கலாச்சார விழுதாக விளங்கும் கௌபாய் கலாச்சாரம் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு கடித வடிவத்தில் 18 கடிதங்களாக தொகுத்தது இந்த புத்தகத்தின் முதற் சிறப்பு. இப்பயண கையேடு மொத்தம் 18 கடிதங்களாக உருவெடுத்துள்ளது. ஒவ்வொரு கடிதத்திலும் ஆசிரியர் தனக்கு கிடைத்த அனுபவங்களையும் அரிதான வித்தியாசமான செய்திகளையும் எளிய உரைநடை தமிழில் நல்ல அச்செழுத்துக்களுடன் மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் படைத்துள்ளார். இப்பொழுது நமக்கு தெரிந்த கௌபாய் பற்றி ஆசிரியர் கூறும் செய்திகளை நூலில் இருந்து சில வரிகள் படித்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். கௌபாய் என்றால் நமக்கு தெரிந்தது கௌபாய் சினிமாக்கள். இடுப்பின் இரு பக்கமும் உரைக்கும் தயாராக இருக்கும் துப்பாக்கிகள், கையில் ஒரு நாட்டு துப்பாக்கியுடன் முகம் தெரியாத மறைக்கும் அகலமான தொப்பி, 1/2 கிலோ உடச்சக்கல்லையை போடுவதற்கான பெரிய பெரிய பைகள் வைத்து தைத்த நீல நிற ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் முரட்டு சட்டைகள், தோளில் தயாரித்த மேல் கோட்டு, காலில் போடும் பூட்ஸுகள், பாரப்படாத தலை, சவரம் செய்யாத முகம், அம்புத்துத்தான். இந்த கௌபாய் கலாச்சாரம் என்பதற்கான விதை முதலாக மெக்சிகோவில் தான் விதைக்கப்பட்டது என்ற ஒரு தகவலை கொடுத்து நம்மளுடைய புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். ரேஞ்ச் என்னும் கால்நடை பண்ணைகள் தான் கௌபாய் கலாச்சாரத்தின் தொட்டில்கள். பின் ஆசிரியர் தான் பார்த்த ஹிஸ்டாரிக்கல் மியூசியம், சென்ட் ஆண்டனியோ ஆறு, அதன் ஓரத்தில் ரிவர் வாக்கிங் மற்றும் ரிவர் போட்டிங் ஆகியவற்றை துரிதமான விளக்கங்களுடன் எழுதியுள்ளார். கடிதம் 6இல் அலாமா டெக்சாஸ் சுதந்திர போர், அலாமா என்றால் சுதந்திரம், வீரமிகு போர், டெக்சாஸ் சரித்திரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து ஜெசிந்தோ போர். இந்த போரில் கிடைத்த வெற்றி தான் டெக்சாஸிற்கு சுதந்திரம் கிடைக்க காரணமாக இருந்தது. இன்னொரு ஆச்சரியமான செய்தியும் ஆசிரியர் இதில் பதிவு செய்துள்ளார். இந்த போர் வெறும் 18 நிமிடத்திற்கு மட்டுமே நடந்தது என்று. இப்படி 63 நாட்கள் நீடித்த இந்த சுவாரஸ்யமான அமெரிக்க அனுபவத்தை எங்களுடன் புத்தக வடிவத்தில் பகிர்ந்து வாசகர்களுக்கு ஒரு சிறப்பான பயண நூலை அர்ப்பணித்த ஆசிரியருக்கு CTT மகளிர் கல்லூரியின் சார்பாக மனமாற பாராட்டுகிறேன். ஆசிரியரே, வாசகர்களாக எங்களுக்காக இந்த நூலின் தொடர்ச்சியாக 2ஆம் பகுதி ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். அனைவரும் ஆசிரியருக்கு ஒரு உற்சாகமான மனமார்ந்த கைத்தட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் டி எழிலரசி அவர்கள் பேசும்போது, நூலாசிரியர் தான் சென்ற இடங்களுக்கெல்லாம் நம்மையும் கூட்டிச் செல்கிறார் என்று தெரிவித்தார். நூல் ஆசிரியர் இந்நூலை அமெரிக்காவின் பூர்வீக குடிமக்களுக்கு சமர்ப்பித்து கட்டுரையை தொடங்குகிறார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஆலன் நகரில் தொடங்கி டல்லஸின் சுற்று வட்டாரத்தில் தொடர்ந்து அர்கன்சாஸ், ஒக்லஹோ, வாஷிங்டன் மற்றும் ஒரிகன் போன்ற மாநிலங்களை எல்லாம் சுற்றி வந்து அங்கு கண்ட காட்சிகளை எல்லாம்
தன் சிந்தனையில் கொண்டு அரிய பல செய்திகளை திரட்டி 63 நாட்கள் தான் நேரில் கண்டவற்றை படிப்பவர்களுக்கு எழுத்து வடிவத்தை தந்திருக்கிறார். நூல் ஆசிரியர் விமான நிலையத்தில் நிலையில்லா பணியாளர்களாக இருக்கும் வீல்சேர் உதவியாளர்களின் சேவையை பற்றி எடுத்துரைத்து பாராட்டி கட்டுரையை தொடங்குகிறார். பயணம் என்பது வாழ்க்கையை அழகிய புரிதலோடு நகர்த்தி செல்ல உதவுவது. பல புதிய இடங்களையும் புதிய மனிதர்களையும் வெவ்வேறு கலாச்சாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வழிவகுப்பது. அந்த வகையில் நூலாசிரியர் தனது நூலில் பயணம் செய்வதன் நோக்கம் பற்றி குறிப்பிடும் போது, 4 இடம் போனால் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம், 40 மரங்களை பார்க்கலாம், 5-6 ஆறுகளை பார்க்கலாம், 7-8 ஏரிகளை பார்க்கலாம், 10-20 கட்டுரைகள் எழுதலாம், 1-2 புத்தகம் போடலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தன் பயணம் காட்சியாக மட்டும் இருந்து மறைந்து விடக்கூடாது, எழுத்தாக மாறி படிப்பவர்களின் மனதில் காட்சியாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஆசிரியர் உயிர் தந்திருக்கிறார். நூலாசிரியர் அவர்கள் நம்மை வாசிக்கும் இடத்திலிருந்து மனதளவில் அமெரிக்காவிற்கு அழைத்து செல்வதை படிப்பவர்கள் உணரலாம். ஒவ்வொரு தலைப்பை பற்றி எழுத ஆரம்பிக்கும் போதும் வாசகர்களிடம் நலம் விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா, உங்களோடு பகிர்ந்து கொள்ள நிறைய செய்திகள் வைத்துள்ளேன் என்று தொடங்குகிறார். நாமும் மனதில் அமெரிக்காவிற்கு சென்று பயணத்தை தொடர்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வை வாசகனுக்கு ஏற்படுத்துவதில் தான் இருக்கிறது ஒரு பயண கட்டுரையின் வெற்றி. ஸ்டோன்வால் சலூன் மியூசியம் பற்றி சொல்லும் போது 3 பெண்மணிகள் அவருக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களை தன் வகுப்பு தோழிகள் மாதிரி இருந்ததாக நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். நூலாசிரியர் பல இடங்களில் நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவங்க மனைவியாரோடு பேசும்பொழுது அவங்க மனைவியார் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் வாங்குற மாதிரி புத்தகத்தை எழுதவே மாட்டீங்களா? இப்போ ரீல்ஸ் மோகத்தில் இருக்கின்ற இன்றைய இளைய சமூகத்தினர் நல்ல புத்தகங்களை வாங்கி படிப்பதே இல்லை என்ற ஒரு யதார்த்த உண்மையை அவங்க துணைவியார் பேசியிருக்காங்க. அவர் துணைவியாரோடு பேசுகின்ற அந்த இடங்களெல்லாம் ஒரு அழகியல் உணர்வு நம்ம படிக்கிறவங்களுக்கே தோணுது. அந்த மியூசியத்தில் கௌபாய் பயன்படுத்திய பொருள்கள், ஒரு மியூசியத்துக்கு போறாரு, அங்க கௌபாய்கள் என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, இந்த ஆவணங்களை எல்லாம் அவர் அழகாக தெளிவாக எடுத்து வச்சிருக்கிறார். நூலாசிரியர் கௌபாய் பற்றி எழுத வேண்டும் என்பதற்கு என்ன காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டே புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். தனது நூலை வாசிக்கும் வாசகரின் மனதில் எழும் சந்தேகங்களை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதில் தான் இருக்கிறது ஒரு எழுத்தாளனின் வெற்றி. தேர்ந்த எழுத்தாளர்கள் தான் இந்த யுக்தியை பயன்படுத்துவார்கள். அதை நூலாசிரியர் திறம்பட கையாண்டிருக்கிறார். தான் கௌபாய் பற்றி எழுதுவதற்கான காரணத்தை குறிப்பிடும் போது, நான் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்த காலத்திலிருந்து கௌபாய் படங்கள் பார்க்க பல மணி நேரம் சினிமா தியேட்டர் கியூவில் நின்ற அனுபவம் எனக்கு உண்டு, அதிகம் உண்டு. அதனால் இந்த கௌபாய் கலாச்சாரம் குறித்து எனக்கு எழுத எல்லா தகுதியும் உண்டு என்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதிலிருந்து கௌபாய் பற்றிய ஆர்வம் அவருக்கு சின்ன வயதிலிருந்தே வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. காலை விடியலில் தொடங்கி மாலை வரை கௌபாய்களின் இடைவிடாத உழைப்பை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கௌபாய் கலாச்சாரத்தால் கவரப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் தானே அதற்கு ஒரு சாட்சியாக இருப்பதையும் கூறியிருப்பதிலிருந்து கௌபாய் பற்றிய இந்நூல் அவர் ரசித்து எழுதியிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. தன் மனைவி, மகன், மருமகள், பேர குழந்தைகளோடு இவர் குடும்பத்தோடு பயணித்த அனுபவங்களை சொல்லும் பொழுது மன நிறைவுடன் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்முடன் இருப்பவர்களை தட்டி கொடுத்து வேலை செய்ய வைப்பது ஒரு கலை. தன் மகனின் காரில் பயணம் செய்கின்ற நூலாசிரியர் மகனின் கார் ஓட்டும் திறனை கிடைக்கும் இடங்களெல்லாம் பாராட்ட தவறவில்லை. மகனுடன் சேர்ந்து சென்றதாலோ என்னவோ பாதுகாப்பு உணர்வுடன் காட்சிகளை கண்டு ரசித்து எழுதியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை வாசகர்கள் ஏன் படிக்க வேண்டும்? அதற்கு விடை கூறுகிறேன். எந்த ஒரு செய்தியையும் விளக்கும் போது வாசகர்களுக்கு சலிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது எழுத்தாளர்கள். அந்த வகையில் ஒருவித சுவாரஸ்யத்துடன் நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதை நூல் முழுவதுமாகவே அதை கையாண்டிருக்கிறார். நான் கண்ட கௌபாய் தேசம் அமெரிக்கா எனும் பயண கட்டுரை தொகுப்பு நூலில் நூலாசிரியர் அடுத்ததாக எந்த இடத்தை இன்று நமக்கு சொல்ல இருக்கிறார் என்பதை வாசகர்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எனவே அனைவரும் இந்த புத்தகத்தை படியுங்கள். கௌபாய் கலாச்சாரத்தை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கணினிவியலில் பட்டப்படிப்பு 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி
எஸ். விவேகா அவர்கள் பேசும்போது, இந்த புத்தகம் மலைப்படு கடா மாதிரி இல்லாமல் மழலை குழந்தைகள் கூட படிக்கும்படியாக எளிமையான தமிழில் எழுதப்பட்டிருப்பது இதன் சிறப்பு என்றார். 4 இடங்களாக இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் இருப்பதையும் கூறுகிறார். எனவே இதன் மூலம் ஜீன்ஸ் உலக சீருடையாகிவிட்டது என்று மீண்டும் ஒரு முறை அதை கூறுகிறார். நீலக்கொம்பு மாடு கௌபாய் கலாச்சாரத்தின் அடையாளம் என்று கூறுகிறார்கள். ஏன் என்று படிக்க தொடங்கினேன். 15, 16ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோவில் இருந்து கொண்டு வரப்பட்ட லாங்கூன் என்ற இனத்தை சேர்ந்த மாடுகள் விடுதலை பெற்ற பின்பு 19ஆம் நூற்றாண்டில் வெறும் இறைச்சிகளுக்காகவும் தோள்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட மாடு இனம்தான் இன்று டெக்சாஸ் மாநிலத்தில் ரேஞ்ச் பண்ணைகளில் கலந்த இனத்தை சேர்ந்த லாங்கூன் மாடுகள் என்று மீண்டும் ஒரு முறை அவர் கூறினார். எனவே இறுதியாக நான் ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன். உலகின் பிரபலமான குதிரைகள் என்று கூறினார். இதில் என்னை கவர்ந்த வரிகள் என்னவென்று தெரியுமா? ஒரு 4 பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள். நெப்போலியன், அலெக்சாண்டர் என்று இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களின் ஒரு படத்தில் கூட குதிரைகள் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆனால் அந்த குதிரைகள் எல்லாம் தனி மனிதனின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உள்ளடங்கியது. ஆனால் கௌபாய் குதிரைகள் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு உதவிய குதிரைகள் என்று குறிப்பிடுகிறார். எனவே நான் உலகின் பிரபலமான குதிரைகளின் வரிசையில் அமெரிக்காவின் குவார்ட்டர் குதிரை இனம் இருக்கிறது என்று கூறி இறுதியாக ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன். இந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று தோன்றுபவர்களுக்கெல்லாம் ஒற்றை வார்த்தையில் சொல்கிறேன். மலைப்படுகடாம் போல் தமிழில் அல்லாமல் எளிமையில், மிகவும் எளிமையில், மழலை குழந்தைகள் புரிந்து கொள்ளும் தமிழில் இருப்பதால் நாம் ஒவ்வொருவரும் படித்து பயண கட்டுரையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கூறி, நாம் அனைவரும் இங்கே ஒரு புத்தகங்களாக பார்க்கின்றேன். சிலரை வாசிக்கின்றோம், சிலரை நேசிக்கின்றோம், சிலரை படித்து விட்டு போகும் வேகத்தில் கிழித்து போட்டு விடுகின்றோம். மாணவனாக இருந்தால் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கலாம் என்று கூறி சொல்கிறேன். நான் இதுவரை கற்றுக்கொண்டிருக்கிறேன், இனிமேலும் கற்றுக்கொள்வேன் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தது. நூல் ஆசிரியன் என்ற முறையில் எனது நூலினை சிறப்பாக வெளியிட்ட திரைப்பட இயக்குனர் அகத்தியன் அவர்கள், செவாலியர் டி. தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியின் தாளாளர் மற்றும் முன்னாள் IAS அதிகாரி திருமிகு எல். பழமலை அவர்கள், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஸ்ரீதேவி அவர்கள், கல்லூரியின் நூலகர் டாக்டர் சுமுகி பத்மநாபன் அவர்கள், துணை பேராசிரியர் டாக்டர் டி. எழிலரசி அவர்கள், மாணவி எஸ். விவேகா அவர்கள், துணை நூலகர் கே. ரேகா அவர்கள் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்த கல்லூரி மாணவிகளுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள்.